கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழி நீ வென்றாளே யாழி நீ வந்தாளே யாழி நீ கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிரென வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வென்றாளே யாழினி வந்தாளே யாழினி வாயாழி டேய் டேய் எதுக்குடா இங்கே வந்துட்டு இருக்காளுங்க? அம்மா வேற இல்லை, தகராறு வந்தால் என்னடா பண்ணுறது? உட்காரு. டேய் டேய் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு வந்திருக்காளுங்க, என்னடா பண்ணுறது? எனக்கு லீவ் விட்டுருமா? ஏய் பட்டி போன பட இப்போ என்னன்னு கேளு. தொப்பை வச்சு என்ன வாடுதா? ஏய் பட வாங்கக்கா. வணக்கம் அண்ணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன வேணும் அண்ணி? கபாலி படத்துக்கு 2 டிக்கெட் வேணும், கிடைக்குமா? அக்கா, கபாலி படம் இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. தெரியுதல, போய் கொத்து பரோட்டா போடு போ. அண்ணே, கொத்து பரோட்டா வேணுமாண்ணே? கொத்து பரோட்டா வேணும்னா என்கிட்ட சொல்லுவேன். போடா போய் போடா போடா. ஏன் யாழி, நம்ம சிலோன் பரோட்டா கடையில எல்லாமே பெருசா தான் இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தெரியுது. டேய் சுண்டக்கா கத்துது, சீக்கிரம் பரோட்டாவை போடு. சரிண்ணே.
என்ன சாப்பிடலாம்? கிடைச்சா சாப்பிடலாம்டா. மாறிடுச்சு பாத்தியா? ஆமா ஆமா. அவன் முகத்தை பாரு எப்படி டேய். இருக்கு. நான் சொல்லல டென்ஷன் ஆவான்னு. இந்தப்பா மாஸ்டர், வேற என்ன இருக்கு சூடா? ஆ அடுப்புல நெருப்பு இருக்கு. கொண்டு வர சொல்லு. எத்தனை பிளேட்டுன்னு சொல்லு, சுட சுட எடுத்துட்டு வர சொல்றேன். 2 பிளேட் சொல்லு. ஆனா போகும்போது காசு தர மாட்டேன். அதுக்கு பதிலா செருப்பு வேணா தருவேன், பரவாயில்லையா? ஏய் என்னடி? நான் போய் எடுத்துட்டு வா போ. வீரமா வசனம் எல்லாம் பேசுறான். விடு. நல்லா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்டி. அவன் ஒரு லூஸ், அவன் கிடக்குறான். மாஸ்டர் ரொம்ப அழுக்கு மாஸ்டரா இருக்காரு. வயிறு மட்டும்தான் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஓவரா பேசாத, சும்மா இரு. கடையில அடுத்தவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, இவனுங்களே தின்னுருவாங்க போல. மச்சான் சூப்பரா இருக்காங்கடா. ஆமா அந்த மச்சான். உதடு இருக்கு. என்ன? செம்மையா இருக்குடா. ஏய், ஏன் இப்படி பண்ற? சும்மா இரு, சும்மா இரு. ரோஸ் கூட அவங்க நம்ம வெறுப்பேத்தலாம். இங்க பாரு, சொன்னா கேளு. ஏதாவது தப்பாயிட போகுது. விடையாணி. ஏய், சும்மா இரு. பாஸ் இங்க வாங்க. நமக்கு முன்னாடி சீன் Hello. போடுறானுங்க. சீன் ஹலோ போடுறானுங்க. லேடிஸ் இருக்காங்களா? மொபைல்ல போட்டோ எடுக்கிறேன். சரி சரி சாப்பிட என்ன இருக்கு? போட்டு போட்டு விடு. பரோட்டா, தோசை, ஆம்லெட், ஆஃப் பாயில். அவ்வளவுதானா? வேற எதுவும் சப்ளை பண்ண மாட்டீங்களா? ஹோட்டல்ல இருக்கிறது மட்டும் தான் சப்ளை பண்ணுவோம். என்ன வேணும்னு சொல்லு. என்னடா சாப்பிட்ற? ஆளுக்கு 2 புரோட்டா சொல்லு மச்சான். ஆளுக்கு 2 புரோட்டா கொண்டு வர சொல்லுங்க. டேய் இந்த டேபிளுக்கு 2 பரோட்டா எடுத்துட்டு வாடா. ஏய் இங்க பாரு, உள்ள போய் சாப்பிடுங்க. உள்ள எடுத்துட்டு வர சொல்றேன். நாங்க இங்க கஸ்டமரா தான் வந்திருக்கோம். வேலை பார்க்கறதுக்கெல்லாம் ஒண்ணு வரல. ஆமா, போ 2 கலக்கி எடுத்துட்டு வா. பாஸ் எங்களுக்கு 2 கலக்குங்க. டேய் ஏன்டி மானத்தை வாங்குறீங்க? உள்ள போங்கடின்னு சொல்றேன்ல. ஏய், எதுக்கு நாங்க உள்ள போனோம்? யார் நீ கடையில வேலை பார்க்கும்போது உன் மானம் போலியா? பொண்ணுங்க சப்ளையரா இருந்தா கூட்டம் வரும் நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா பொம்பளைங்க கடைக்கு வந்து சாப்பிடுறது மட்டும் தப்பா? நல்லா இருக்கே உன் நியாயம். போ கலக்கி ரெடியான்னு பாரு. ஆறி போனா காசு கொடுக்க மாட்டேன். அப்படியே அரைஞ்சிருவோம் பா. ஏய், என்ன கை வச்சிருவேன் மேல? நாரிடம் பாத்துக்கோ. என் புருஷன் பேர் என்ன தெரியும்ல? தர்மா. வில்வித்தையில அர்ஜுன, மத்த விஷயத்துல அவர் பீம. என் மேல மட்டும் நீ கைய வச்ச கடை எழுத்து மூடிடுவாரு. ஏய், என்ன லுக் விடுற? போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா போ. ஏய், நீங்க என்னடா இங்க பாத்துட்டு இருக்கீங்க? வேலைய பாருங்கடா. ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? உட்காரு. ஐயோ இது முரட்டு பசங்களா இருக்கும் போலுக்க. ஆமா மச்சான். அக்கா புரோட்டா நல்லா இருக்குக்கா. ஏய், மூட்டு சாப்பிடுறா. ஓகேக்கா. இது உனக்கு நான் சகஜம் மச்சான். என்னக்கா கொத்து பரோட்டா நல்லா முருகலா இருந்துச்சா? சூப்பரா இருக்குடா. கேஎஃப்சில என்ன கூப்பிட்டாங்கக்கா. எதுக்கு? மிச்சமானதெல்லாம் சாப்பிடுறதுக்கா? ஏய், ஏண்டா இங்க தின்னதெல்லாம் பத்தலையா? அதான் வயிறு இவ்ளோ பெருசா இருக்குல்ல. மூடிட்டு இங்கே இரு. சரி, வேற என்ன இருக்கு? பரோட்டா இருக்கு, முட்டை பரோட்டா இருக்கு, ஸ்லோன் பரோட்டா, தோசை, எஸ்பி தோசை, கல் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, சப்பாத்தி. ம், ம். இத கூட பார்க்காம சொல்ல மாட்டியா? காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்க. நீ எல்லாம் எங்க உருப்பட போற? போ. ஆமா, என்னடா முன்ன மாதிரி கடையில கூட்டமே இல்ல, நீ ஓட்டிட்டு இருக்கீங்க? அண்ணி போயிட்டாங்க, கடை படுத்துடுச்சு. ஏய், போடா, அண்ணே, ஐயம்மா, ஐயா. இங்க கதை பேசிட்டு இருக்க. ஏய் என்ன அவமானப்படுத்துறதுக்கு 2 பேரும் கிளம்பி வந்தீங்களா? சொல்றே. அண்ணே, அவமானப்படுத்துறதுக்குலாம் வரலண்ணே. சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். கூட பிறந்த என் அண்ணனுக்கு அவமானம்னா அது எனக்கும் தானே அவமானம். ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சீக்கிரமே புள்ள பெத்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நான் தான் தள்ளி போட்டுட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? பொறுக்க போற புள்ளைக்கு சம்பந்தம் பேச என் அண்ணனுக்கு ஒரு புள்ள இருக்கணும். அதுக்காக நானும் என் வீட்டுக்காரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா எனக்கு ஒரு மருமகனை பெத்து கொடுனே. அப்பதான் என் பொண்ணை உன் புள்ளைக்கு கட்டி கொடுக்க முடியும். அண்ணே, ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அம்மாவே உன்னை குத்தி காட்ட ஆரம்பிச்சிருச்சுல. அண்ணி உன் மேல உசிரே வச்சிருக்காங்க. அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போனே. டாக்டரை பாரு. அவங்க கொடுக்குற மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடு. சொல்ற டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோனே. அப்பதான் நீயும் நானும் சம்பந்தி ஆக முடியும். உறவு விட்டு போயிடக்கூடாது. புரிஞ்சுக்கோனே.
நீ கஷ்டப்படணும்னு நினைச்சு நான் எதையும் சொல்லல. என் மனசுல இருக்க ஆசையை தான் சொன்னேன். நம்ம உறவு நீடிக்காதுதான ஒரே வழி. அதுக்கு தான் சொல்றேன். ஏப்பா கதிரு, வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஏப்பா எனக்கு என்ன அறிவு இல்லையா, அழகு இல்லையா? ஆனா எனக்கு லௌகிக வாழ்க்கையே செட் ஆக மாட்டேங்குது. ஏன் உன்னதாப்பா கேட்கிறேன். எதை கேட்டாலும் இப்படி ஒரு பார்வை பார்த்துருவிய, பதில் சொல்ல மாட்டிய? வீட்ல அம்மா மட்டன் குழம்பு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம புரோட்டாவை நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு வந்திருக்கோம். அதுக்காக வாயில விரல விட்டு வாமிட் எடுக்க முடியுமா என்ன? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மட்டன் குழம்ப நம்ம நைட்டு சாப்பிட்டு போவிடு. ஆனா ராகினி, ஒரு நாள் வஞ்சர மீன், இன்னொரு நாள் மட்டனு, கலக்கிற சந்துரு. ஹே, நீ வேற. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் பழைய சோறும் ஊர்காவும் மட்டும்தான். அதனால இப்பவே நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். என்ஜாய் பண்ணு. என்னவோ போ போட்டோம். ஏம்பா கதிரு, யாழினி வருதுப்பா. ஏய் யாழினி, உன் ஆல்ரெடி அண்ணே எதுவும் உளறி வைக்காதீங்க, புரியுதா? ம் என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. என்னென்று நான் சொல்ல, இது ஏனென்று தான் சொல்ல, உன்னோடு நான் ஒன்றானதை சொல்ல. உயிரோடு உயிராக துணையாக இருப்பேனே. உயிரோடு உயிராக துணையாக இருப்பேனே. ஒரு வார்த்தை உன்னை கேட்டு சொல்லு. ஹே யாழினி, ஹே என்னடி கனவுலே டூயட்டா? உன் ஆளை பார்த்ததும் ஷாக் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இல்ல, என் ஆளுன்னா சொல்லாத. அவர் யாரோ நான் யாரோ. பா, நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. அப்படி என்ன தாண்டி உங்களுக்குள்ள நடந்தது? வா. ஹே என்னம்மா யாழினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஷெட்டு பக்கம் ஆளே காணோம்? அண்ணா, எனக்கு என்ன அங்க வேலை? ஆமா, இரும்படிக்கிற இடத்துல ஈக என்ன வேலை? ம், நீ கேளுப்பா. எப்படி இருக்க யாழினி? இருக்கேன். ஹலோ, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? உங்களை பொண்ணு பார்க்கவா கூட்டிட்டு வந்திருக்கோம்? அவர் பார்த்தா நீ திரும்பிக்கிற, நீ பார்த்தா அவர் திரும்பிக்கிறாரு. இங்க என்னதான் நடக்குது? அதானே. ஏப்பா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறது பிரச்சனை தரும். பேசுங்கப்பா. பேசுகிறது. உங்களை நம்பி தானே உதவி கேட்டேன். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுவுமே சொல்லாம அவமானப்படுத்திட்டீங்க. இவ்வளவு நாள் என் கூட பழகிட்ட என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? பணம் காசுன்னு வந்ததும் நமக்குள்ள இடைவெளி வந்துருச்சுல. அப்போ உங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது, அப்படிதானே? இந்த உலகத்துல உன்னை விட பணம் காசெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது.
இதை நீயே புரிஞ்சுக்க வேண்டாமா? என்னை பத்தி நான் சொல்லியா நீ புரிஞ்சுக்கணும்? எதுவுமே சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறீங்கல்ல, இதான் நீங்க என் மேல வச்சிருக்க அன்பா? ஏய் யாழினி, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடி. ரொம்ப நேரம்லாம் நிக்க முடியல. வீட்ல வேற அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஏமா அவசரப்படுற? 2 பேரும் பேசி ஒரு முடிவு காட்டும். இவங்க 2 பேருமா பேசி முடிவு எடுக்கிறதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒரு மாசம் நீங்க நிக்க வச்சீங்கன்னா கூட 2 பேரும் மாறி மாறி மைண்ட் வாய்ஸ்லயே மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. பேசியே தொலைக்க மாட்டாங்க. ஏமா நமக்கு கேட்க கூடாதுன்னு வேற எதனா பாஷையில பேசுறாங்களோ? கிழிஞ்சது போ. இதுவே உங்களுக்கு புரியலையா? இதுல நீங்க என் புருஷனை ஊருக்கு அனுப்பி அவர் போய் சேர்ந்த மாதிரி தான். ஹே யாழினி, என்னால முடியலடி. இந்த ஆள் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. வா போலாம். அப்புறம் வா. தர்மாவோட மோசமா இருக்கும் போல இருக்க. குடும்பமே இப்படிதானோ? பிராடனா, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி சீக்கிரமா முடிவெடுக்க சொல்லுங்க. எடுக்க சொல்றேன். ஏன்னா ரொம்ப நல்லா பேசிட்டு போற பாரு. பாப்பா போதும் பார்த்தது. வா. ஹே, உனக்கும் கதிருக்கும் என்னதாண்டி பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ கொஞ்சம் பேசாம வரியா? ஹே, இதுக்கு முன்னாடி கதிரோட பேச்சு எடுத்தாலே உன் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். இப்போ ஒண்ணுமே காணுமே. தேவையில்லாம எங்க 2 பேரையும் இணைச்சு கற்பனை பண்ணிக்காத. எங்களுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் லாரி ஷெட்டுக்கே போறது இல்ல? முன்ன பள்ளிக்கூடத்தை விட்டு வர பசங்க மாதிரி சந்தோஷமா ஓடுவ. இப்ப கொஞ்ச நாளா எதிர்க்க கதிர் வந்தா கூட பேசவே மாட்டேங்கிற. அப்படி என்னதான் நடந்துச்சு? மறைக்காம சொல்லு. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பாரு யாழினி, தூங்குறவங்களை எழுப்பலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? என்னதான் பிரச்சனை? என்கிட்ட ஏன் மறைக்கிற? இங்க பாரு யாழினி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ. உன் மனசு கஷ்டப்படும் போது பாத்துட்டு என்னால சத்தியமா சும்மா இருக்க முடியல. கதிர் அண்ணனும் நல்லவரு. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. என்ன நீ என்கிட்ட சொல்ல? யாழினி, ஏய், கேட்டுட்டே இருக்கேன்ல. ஏய், ஏண்டி அழற? என்னாச்சு? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்லு. இல்ல ராகினி, உனக்கே தெரியும்ல, செல்வாவுக்கு கட்டின பணத்தை இழந்தது, அவன் லண்டன் போக முடியாம போனது. ஆமா, அதுக்கும் கதிருக்கும் என்ன சம்பந்தம்? பண பிரச்சனையை தீர்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம் நினைச்சேன். அந்த ஏஜென்ட் என்ன கதிர்கிட்ட உதவி கேட்க சொன்னாரு. கதிர்கிட்டயா? அவர்கிட்ட என்ன கேட்ட? செல்வாவை லண்டன் அனுப்ப அவரோட லாரி அடமான வச்சு பணம் கேட்டு. அடிப்பாவி, லாரி அடமான வச்சுட்டு கதிர் என்ன பண்ணுவாரு? எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் அப்படி கேட்டுட்டேன். அதுவும் நானா கேட்கல, எனக்காக அந்த ஏஜென்ட் தான் கேட்டாரு. அதுக்கு கதிர் என்ன சொன்னாரு? அதுதான் பிரச்சனையே. அவர்கிட்ட பணம் கேட்டதும் கதிர் பதில் பேசாமலே போயிட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. நல்லா இருக்குடி, உன்னோட அவமானத்தை பத்தி பேசுற. கதிரோட பொழப்பே அந்த லாரி தான். அத அடமான வச்சுட்டா அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த ஏஜென்ட் அடிக்காம விட்டாரே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அது இல்ல, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பதில் சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? யாழினி, எல்லாத்துலயும் பக்குவமா யோசிக்கிறவ நீ. இதுலயே சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிற. அவர்கிட்ட இருக்கிற லாரி அடமான வைக்க சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ என்ன அவரை காதலிக்கிறியா? இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு, எந்த அடிப்படையில நீ அவர்கிட்ட கேட்ட? உன்னால இப்ப பதில் சொல்ல முடியலல, அதே மாதிரிதான் நீ கேட்டப்போ அப்போ கதிரால பதில் சொல்ல முடியல. அப்போ தப்பு முழுக்க ஏன் மேலன்றியா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உன்னோட குடும்ப பிரச்சனைக்கு இன்னொருத்தரை பயன்படுத்த நினைச்சது தப்பு தானே? உன் பிரச்சனையை தீர்க்க நீ அவர்கிட்ட ஐடியா கேட்டிருக்கலாம். ஆனா நீ அவர் பொழப்பிலேயே மண்ணாளி போட பாக்குற. உன்னோட அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யணும்னு அவருக்கு என்ன தலை எழுத்தா? இப்ப புரியுது ராகினி. ஆனா நான் இப்ப என்ன பண்றது? அவரை போய் பார்த்து மன்னிப்பு கேளு. என்னால முடியாது. அவர் முன்னாடி போய் நின்னா நான் அழுதுருவேன். ஏன்? நான் யார்கிட்டயும் உதவி கேட்டு நின்னதில்ல. ஆனா அவர் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்டேன். பெத்த அம்மா கிட்ட உரிமையோட கேக்குற மாதிரி தான் நான் அப்படி கேட்டேன்.
ஆனா அவர் அதை உதாசீனப்படுத்திட்டாரு. உதவி செய்ய முடியலன்னு என் முகத்துக்கு நேரா சொல்லிருக்கலாம். ஏன் சொல்லல? நான் முக்கியம் இல்லாதவளா போயிட்டேன், அப்படிதானே? ம்ஹும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட யாழினி. நீ முக்கியம் இல்லாதவளா இருந்திருந்தா உன் முகத்துக்கு நேராவே முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. அப்போ பதில் சொல்லாம முகத்தை திருப்பிட்டு போனது சரிங்கிறியா? அவர் பதில் சொல்லாம போனதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு தான் சொல்றேன். ஆமா, காரணம் இருக்கு. அது அவரோட சுயநலம் தான். இல்ல யாழினி, நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. கதிரண்ணா அப்படி பட்டவரே கிடையாது. அவர் மேல நீ வச்சிருக்கிற அதிகப்படியான அன்பு உன் கண்ணை மறைக்குது. காதல்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். எனக்காக மட்டுமே உடனே செய்யணும்னு நினைக்கிறது தான். கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும், பொறுத்து இருந்து பாரு. துளசி, துளசி, சொல்லுங்க அத்தை. எல்லாம் ரெடியாமா? ரெடி ஆயிடுச்சு அத்தை. இந்த புள்ளைங்களை எங்க காணோம்? ஹோட்டல் வரைக்கும் தானே போயிருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்க. ஏங்க பசிச்சா நீங்க சாப்பிடுறீங்களா? வச்சு தரவா? எனக்கு என்னமா அவசரம், பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடலாம்ல. என்னடி மாமாவை பார்த்து பேசியாச்சா? இப்ப சந்தோஷமா? பேசி முடிச்சாச்சு அத்தை. நாளைக்கு உங்க பையனுக்கும் எனக்கும் கல்யாணம், மறக்காம வந்துருங்க. என்ன 2 பேரும் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கறி குழம்பு சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஐயோ அம்மா, அண்ணன் கடையிலேயே முட்டை பரோட்டாவும் கலக்கியும் வாங்கி கொடுத்துட்டான். நாங்க சாப்பிட்டுட்டோம், வயிறு ஃபுல்லு. என்னம்மா இது, அம்மா உனக்காக கறி எல்லாம் எடுத்து ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கா. இப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோன்னு சர்வசாதாரணமா சொல்றீங்க? சொல்லிட்டு தானடி கறி எடுத்தேன். பரோட்டா வாசனைய பார்த்ததும் இலைய போட்டு 2 பேரும் உக்காந்துட்டீங்களா? இல்லன்னா இளங்க மாமா சும்மா விட்டு வரா என்ன? கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சுட்டாரு. உன் மாமன் பெருமையெல்லாம் பேசுனது போதும், கையை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து ஐயோ வைக்கிறேன். வேணாம்மா, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுமா, முடியாதுமா. அதெல்லாம் இடம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. சொன்னா கேளுமா. ஏண்டி உனக்காக கொதிக்கிறானல்ல அடுப்படியில நின்னு கறி குழம்பு சமைச்சு வச்சா நீ பரோட்டா தின்னுட்டு வரியா? இந்தா. அம்மா, ம், என்ன இருந்தாலும் அண்ணனை நீ அப்படி பேசிருக்க கூடாது. குறைய யாரு குத்தி காட்டினாலும் தாங்கிக்கலாமா? பெத்த தாயே குத்தி காட்டினா பாவம் அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. வாய்த்தர மாமா கிட்ட ஜாட மாடியா மனசுல வரைக்கிற மாதிரி நாங்களும் சொல்லிருக்கோம். துளசி அண்ணி, உங்க மடியில புல்ல தவழ்ற வரைக்கும் நான் புல்ல பெத்துக்க மாட்டேன். இத நானும் என் புருஷனும் முடிவு பண்ணிட்டோம்.